சபரிமலை போய் பார்த்துட்டு வர்றதுல எனக்கு ஒரு கடுகளவோட கஷ்டமே இல்லை எனக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கேயும் இங்கேயும் நிறைய கோயில் சுத்தினாங்க. எப்படா வீட்டுக்கு போற இருசாமி எல்லாத்துக்கும் தீத்தா பாத்துங்க வரேன். சட்டை போட்டுல சட்டை போட்டு வீடியோ சாமி கூட அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்க சட்டை கட்டு. ஆனா இல்லைன்னா நான் சட்டை போட்டு தான் வீடியோ எடுக்கலீன்னா நான் சட்டை போட்டு தான் சாமி கும்பிட்டுருப்பேன். அதே மாதிரி ஒண்ணு சொல்லிட்டுங்களா, சாமி வந்து தண்டிச்சிருவாரு சொல்றீங்களா, சாமி என்னைக்குமே தண்டிக்க மாட்டாரு, காப்பாத்ததான் செய்வாரு. நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சாமி தண்டிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது. எங்கேயோ ரோட்டை பார்க்காம எங்கேயோ பராக்கு பார்த்து போய் குப்பன் விழுந்துட்டு சாமி தண்டிச்சிட்டாரு அப்படின்னா வந்து 8 காய் நினைக்கிறேன். ஒரு காய் இங்க போகும்போது உடைச்சிட்டோம். ஆமா. ஒண்ணு வந்து நெய் காய்க்கு, 3 வந்து சபரிமலையில உடைச்சேன், 5 ஆச்சா, வந்து 1 அடிச்சேன். ஆமாங்க. 7 ஆச்சு. இன்னொன்னு இருக்குது, 8 இருக்குது. மொத்தம் 8 காய். ஆமா, என்கிட்ட 7 காய் தானே கொடுத்தாங்க. நான் தான் 7 காய் தான் கொடுத்தாங்க. ஆமா, சொரண்டனது 7. ஒண்ணு நெய் காய்க்கு போகும்போது 1 உடைச்சது, சபரிமலையில 3, 5, இன்னொன்னு 6, இன்னொன்னு இங்க. என்ன சாமி கணக்கு வருது? இவரு பாருங்க, தின்னூர்ல குழஞ்சிட்டு விளையாண்டுக்கிறாரு. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்தது फ्रेंड्स. எப்படி மிச்சமாச்சுன்னு தெரியல. இருந்துச்சு இங்க வந்து பாக்கும்போது தெரியும். உடச்ச சாமி கும்பலாம். மேலே விளக்கு ஏற்றியாச்சு. அருமையாக உடம்பு வச்சா சூப்பர். என்ன இப்படி இருக்குது? எங்கேங்க? ஐயா அழுவிடுச்சா? அழுகவே இல்லை. அது அப்போ பைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்ததுக்கு அந்த மாதிரி காயா அப்படி அழுகவே நல்லா தான் இருக்கு. சரி சரிங்க. இங்க பாருங்க, அருமையாக சூப்பராக உடஞ்சிருச்சு. பொங்கல் வச்சாச்சு, அரிசி கொண்டு வந்ததுல சாமி அரண்மனை பிரசாதம், அப்புறம் அல்வா, பேரிச்சம்பழம், நேந்திரன் சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாமி முன்னாடி வச்சிருக்கிறேங்க. கயிறு வாங்கிட்டு வந்த எல்லா பொருளுமே முன்னாடி வச்சு தீர்த்தஞ்சலிச்சு தான் கொடுக்கணுங்களாமா. சாமி கும்பிடலாம் வாங்க. பார்த்து விழுந்துடாத அப்பா, முதுகு பூ. தூக்கிட்டு வந்து தாங்கிறான். தர உனக்கு தான் தர. சாமி போல இரு, கீழே பட்டுறதா சாமி பட்டும். உங்கள்கிட்ட கொடுத்தனா நீ கீழே ஓட்டுருவ சாமி. இந்த இந்த அப்பா வாங்கிக்குவாரு. நான் தானே வாங்கினேன், அதுக்கு அழுதான் உங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். தேங்காய் உட சுற்றுனீங்களா இதில்? அருவாள் சாமி கும்பிடலாம். தண்ணி வெய் தம்பியே. நைட்டே மாலை கட்டிட்டோம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நைட்டே வந்தாச்சு, அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிற காயத்ரி. நைட்டே வந்தாச்சு. நைட்டே வந்து தம்பி முழிச்சாரு, இவர் சத்தத்தை கேட்டு தம்பி கையால் மாலையை கழட்டியாச்சு. சிறப்பா சாமி கும்பிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட ஏதோ கஷ்டமா இருக்கும், விரதம் ஒழுங்கா இருக்கீங்கன்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்கல்ல. விரதம் எல்லாம் கரெக்டா தான் இருந்தேன். என்ன கடையில எல்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து இலையில சாப்பிடாம, இலையில ஒரு 2-3 டைம் சாப்பிடுவேன். 3/4 வட்டல தான் சாப்பிட்டேன். எனக்கு என்னால முடிஞ்ச சாப்பிடணும்னு சொன்னேன். அப்புறம் சளி பிடிச்சி சுடுதண்ணீர் தான் குடிச்சேன். அப்புறம் 2-3 நாள் கீழே படுத்து தூங்கி பார்த்து தலைவணி எல்லாம் தூங்கினேன். நான் தூக்கம் வரலையும் தலைவணி வச்சு தான் தூங்கினேன். நல்லபடியா போயிட்டு எந்த ஒரு சங்கடம் இல்லாம எனக்கு வந்து உண்மையிலேயே சொல்ற கஷ்டமே இல்லை. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பாத்ரூம் வசதி இருக்காது, தண்ணி வசதி இருக்காது, 10 மணி நேரம் 5 மணி நேரம் லைன் நிற்கணும்னு சொன்னாங்க. இன்னும் ஆண்ட முன்னியத்துல எனக்கு பாத்ரூமே வரல,
ரெண்டாவது வந்துட்டு நிக்கிறமே கால் வலிக்குதுன்னு ஒரு தடவை கூட நான் நினைக்கவே இல்லை. சிறப்பா போய் முதல் அளக்கு முட்டு வந்து நான் எவ்வளவு சந்தோஷம். 18 படியுமே அழகா ஏறிட்டு போலீஸ் எல்லாம் புடிச்சு அளக்கு தூக்கிடுவேன். நான் நடுவால கும்பிட்டு என்னையெல்லாம் தூக்கவே இல்லை. நானா போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. சிறப்பா கும்பிட்டு வந்து நான் கூட நினைச்சேன் மலை ஏறும்போது கெசுவாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கெசுவாங்க ஒரு லைட்டா எப்போதுமே நார்மலா எல்லாத்துக்கும் வாங்கலாம் அந்த மாதிரிதான் கெசுவாங்க. சரியா ஐயோ முடியலையே ஏற முடியலையே அப்படிலாம் கெசு வாங்க உட்கார கூட இல்லை நான். பரவாயில்ல. ஆமா அந்த வீடியோல கூட பார்த்தோம். நீங்க அப்படியே போயிட்டே தான் நடந்துட்டே தான் இருந்தீங்க. அங்க போய் அந்த அடைச்சடைச்சு விட்டாங்க பாத்தீங்களா, அங்கதான் உட்காந்து நான். மத்தபடி அடைக்காம இருந்தாங்கன்னா நடந்தே போயிருப்பேன். சிறப்பா சாமி விட்டு சிறப்பா தரிசிட்டு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் அங்க வந்து எல்லாத்துக்கும் வேண்டலான்னு பையனை பார்த்து எல்லாத்துக்கும் மனசார நினைக்க வேண்டதுக்குள்ளேயே புடிச்சு தள்ளிடுறாங்க. ஒரு இப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 செகண்ட் தான். எல்லாத்தையும் தள்ளு போ 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 பார்த்தாச்சுல போ 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 அப்படின்றாங்க. அதனால சாமி சாரம் எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் வேணும். ஒரே வச்சு பார்த்தா ஐயப்பன் பார்த்தேன் சாமியே சாரம் இப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு தள்ளி விட்டாங்க. நினைச்சிட்டு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், யாருக்கு அந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்ட்டு 18 படி ஏறும்போதுலாம் நினைச்சேன். சிறப்பா சாமி கூட்டு வந்தாச்சு. அருமை. பாருங்க நிறைய பேர் என்னென்ன குறை சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. ஆனா நிறைய பேர் வந்து மனசுதான் காரணம் சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரிதான் நடந்துச்சு. மனசுதான் காரணம். கண்டிப்பா. சபரிமலை போய் பார்த்துட்டு வர்றதுல எனக்கு ஒரு கடுகளவோட கஷ்டமே இல்லை. எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கேயும் இங்கேயும் நிறைய கோயில் சுத்தினாங்க. எப்படா வீட்டுக்கு போல இரு சாமி, எப்படா வீட்டுக்கு இரு 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 எப்படா வீட்டுக்கு போலான்னு இருந்துச்சு. இப்ப வரும்போது எனக்கு கிடைச்ச எல்லாரும் ஜாலியா இருந்தோமே வீட்டுக்கு பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. இப்ப வந்தாக்கப்புறம் இப்படி இவரு அலப்பறை தாங்காது. அடியில அந்த பந்து கிடக்குதுங்களா அதே கேக்குறானா. சாமி ஒரு பலூன் வாங்கிட்டு வந்தாரு. இந்த பந்து ரேடியஸ் பந்து அடுக்கு நைட் எங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். கலராட்ட தெரியுங்களா? சரி சரி சாமி. என்னென்ன ஐயப்பன் கோயில் போயிட்டு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். ஓகே சரிங்களா? இப்போ போய் சாப்பிடலாம் வாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிடலாங்களா? சாப்பிடலாம். என்ன சாமி என்னம்மா குடிக்கிறதாமா? அந்த தேங்காய் தண்ணி உடச்சி ஊற்றுனீங்களா சார்? தேங்காய் தண்ணி மட்டும் தானே? இல்லை கொஞ்சம் இந்த தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எதுக்கு வச்சுருந்தீங்க? எல்லாத்து மேலே தீர்த்தம் போடுறக்கு வேணுமில்லங்க சாமி. எல்லாம் அப்படி தான் கலந்து தான் வைக்கணும். பட்டை பழமாக இருக்குது. ஆதிக்குட்டி தேங்காய் தண்ணி நல்லா இருக்குது அதனால இப்படி குடிக்கிறாரு. எப்படி பக்தி பரவசம் ஆதிக்குட்டி. ஓகேவாம்மா? அப்பா தெளிக்கணுமா? கையில் இப்படி ஊற்றி எல்லாத்து மேலே படுற மாதிரி இது பண்ணுங்க. அவ்வளோதான். தீர்த்தம் போட்டாச்சே. அது பார்த்து சாமி. எல்லாத்துக்கும் தீர்த்தம் பார்த்துங்க வரேன். எல்லாம் இருந்தால் சாச்சு. அது குட்டி சிரிப்பா பாருங்கடா தெளிச்சதுக்கு. என்னம்மா அது? தண்ணியாம்மா? நல்லா இருந்துச்சாம்மா? சரிம்மா வெரி குட். ஒன்றுப்பா கிள்ளையா? எங்க கிள்ளை? அருவுக்குட்டி. ஓகேங்க வாங்க. சிறப்பாக சாமிட்டு முடிச்சாச்சு. நம்ம வந்து சாமி என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்ன மாதிரி அடுத்து சட்டை போட்டுல சட்டை போட்டு வீடியோ சாமி கூட அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்க சட்டை கழுத்து. ஆனா இல்லைன்னா நான் சட்டை போட்டு தான் வீடியோ எடுக்கலைன்னா நான் சட்டை போட்டு தான் சாமி கும்பிட்டுருப்பேன். ஆமா எல்லாம் மனசுதாங்க காரணம். மனசு வந்து சுத்தமா இருந்தா போகுது. ஆமா ஐயப்பனுக்கு வந்து யாருக்கு எந்த கெடுதல் நினைக்காம கடவுளை வந்து துச்சமா நினைக்காம கடவுள் உண்மை அப்படிங்கிறது உண்மை நம்பி நம்ம மேல வந்து நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து கரெக்டா தான் இருக்கிறோம், கடவுள் நம்மளுக்கு எந்த சோதனையும் தர மாட்டாரு அப்படின்னு நினைச்சதா போகுது. ஆமா நிறைய பேர் வந்து ஏற முடியலன்ட்டு ஐயப்பா நான் ஏதாவது தப்பு பண்ணினா மன்னிச்சுக்கோ, நான் முடியல கஷ்டமா இருக்குதுனால சொல்லிட்டு ஏறினாங்க. ஆனா எனக்கெல்லாம் அப்படி தோணவே இல்லை. அத்தனைக்கு ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. இத்தனைக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யறாங்க, காட்டு வேலைக்கு போறாங்க, நிறைய வேலை செய்யறாங்க, மரம் ஏறுறாங்க. நிறைய பேர் மரமேறிகள்லாம் வந்திருந்தாங்க. நிறைய வந்து கடின உழைப்பாளிகள் வந்து வராங்க.
நான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருந்து எனக்கு பார்த்தா ரொம்ப உடல் உழைப்புல அவ்வளோக்கு கிடையாது. மூளை மட்டும்தான் எனக்கு வேலையே. அப்படி இருந்து நான் மலை ரொம்ப நாள் கழிச்சு மலை ஏறும் போது எப்படி எனக்கு அந்த கஷ்டமே தெரியல பாத்தியா? ஆமா சாமி, நல்லபடியா ஏறிட்டு வந்தீங்க. ஆமா, என்னாச்சு கருப்பா தெரியுதா? ஆமாங்க. என்ன சோப்பு இப்பெல்லாம் போடவே 20 நாள் மூஞ்சி கருகே போச்சு. அது கிளார் வேற இருக்கு, எங்க வந்தாலும் அப்படியே தான் தெரியுது. தெரியுது இங்க கொஞ்சம் இதாக தெரியுது. டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மலை ஏறும் நிறைய பேர் மலை ஏறுவாங்க. இப்போ மாசத்துல ஒரு நாள் பள்ளிக்கு போவாங்க, மலை ஏறி கோயிலுக்கு போவாங்க அதிகமா. அப்படி இருந்து எனக்கு ஈஸியா இருந்துச்சு பாத்தியா? சாமி, நம்ம சாமி மேல நம்பிக்கை வச்சா போதும். கண்டிப்பாங்க. அதே மாதிரி ஒண்ணு சொல்லுங்களா, சாமி வந்து தண்டிச்சிருவாரு சொல்றீங்களா? சாமி என்னைக்குமே தண்டிக்க மாட்டாரு, காப்பாத்ததான் செய்வாரு. நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு சாமி தண்டிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது. எங்கேயோ ரோட்டை பார்க்காம எங்கேயோ பராக்பாத்து போய் குப்புன்னு விழுந்துட்டு சாமி தண்டிச்சிட்டாரு அப்படின்னா என்னது? நம்மளோட கேர்லெஸ் கவனக்குறைவு தான். கடவுள் நினைப்பாரு, நீ எங்கேயோ பராக்பாத்து போய் விழுந்துட்டு என்ன பழி போடுற, நான் எதுக்குதான் உன்னை கஷ்டப்படுத்த போறேன் அப்படின்பாரு கடவுள். எனக்கு அதான் வேலையா அப்படின்பாரு. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு காப்பாத்துறது கடவுளுடைய வேலையை வழியா, கஷ்டம் கொடுக்கறது கடவுளுடைய வேலை கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு. அதுதான் உண்மைங்க. உங்களுக்கு எப்படி அது தெரியாது, என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் உண்மை. கடவுள் வந்து காப்பாத்துதான் செய்வாரு, கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. நம்மளுக்கு வர்ற கஷ்டம் அது நாமளே உருவாக்கிக்கிறது. நம்ம நடந்துக்கிறதுலதான் கஷ்டங்கள் வருமா வழியா, கடவுள் கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. வேலைக்கு போறது கிடையாது, சம்பாதிக்க கிடையாது, வீட்டுல வந்து யாரையும் மதிக்கிறது கிடையாது, குழந்தைங்க இருக்குது, பொண்டாட்டிக்குது, எந்த ஒரு கவலையுமே இல்லாம அவன் சந்தோஷமா இருந்த போது ஜாலியா இருந்த போது ஊர் சுத்திட்டு அது மாதிரி நிறைய பேர்த்து நான் பார்ப்பேன். வீட்டுல தனியே பொண்டாட்டி விட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் எங்கெங்கேயோ சுத்துறது, போய் எங்கேயோ போய் விழுந்துறது, அப்புறம் கேட்டா கடவுள் வந்து சோதிச்சிட்டாருங்கிறது, நேரம் சரியில்லைங்கிறது, அதெல்லாம் நம்மளா இது பண்ணிக்கிறது. ஆமா, கரெக்டா பார்த்து போகணும், பார்த்து வரணும், குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும், நம்ம உடம்பையும் கவனிச்சுக்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் நல்லதே நடக்கும். உண்மைதானே? கண்டிப்பா, இதுதான் உண்மை. பத்தி ஒரு கால்வாசி தான், முக்கால்வாசி நம்ம செயலும் நம்ம நினைக்கிற நினைப்பு, நம்ம பண்ற இதுக்குதான் அமைச்சுதான் நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையை அமையும். கண்டிப்பா. ஓகே, ரொம்ப தத்துவம் தரக்கூடாது. பாய்.